ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் 1 வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக்ராஜ் சிக்டெல் உடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத்
இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டௌலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்க்ரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா, கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30க்கு தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்பின் காமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.